நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதையை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் இயேசுப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட கதையின் மூலமாக ஆண்டவரே என்னோடு நீர் பேசும்படியாக, எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுகின்ற தேவன் தகப்பன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருவருடைய ஏசப்பா யாரை நீர் அற்பமாக எண்ணாதபடி ஆண்டவரே, ஒரு வசனம் போதுமே ராஜா, ஒரு வார்த்தை போதும் ராஜா. நீ பேசுகிற தேவன் ராஜா, இருதயத்தை நொறுக்கிற நீ தேவன் ராஜா, சம்மட்டை கொண்டு நீ நொறுக்கிற தேவன் ராஜா. ஏசப்பா, இந்த நாளில் கதையின் மூலமாக உடைய வசனத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிற மாட்டேன். பரிசுத்த ஆவியானவரே, இடைவிடும்படியாக ஜெபிக்கிறேன் தாப்பன். மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் இருதயம் திறக்கப்படட்டும் ராஜா, எங்கள் செவிகள் திறக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் தாப்பன் ஆண்டவரே. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு நல்ல நாடகம் இந்த தியேட்டரில் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. சீக்கிரம் வாங்க, நம்ம அதை போய் என்ன செய்வோம், பார்ப்போம். ஒரு பெரிய ஒரு அதில் நடிக்கிறவன் வந்து அவன் நடிக்கிறவன் வந்து ஆண்டவரை என்ன செய்கிறவர், எதிர்க்கிறவர். இந்த நாடகம் வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டுருச்சு. அது வந்து ஜீசஸை வந்து அப்படியே உயர்த்தி அவரை தூஷிக்கிறது மாதிரி ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் நடிக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன், அவன் வந்து பிரபல நடிகர். அது நம்ம அதை எப்படியாவது போய் பார்க்க போனோம், என்னதான் அவன் பேசுகிறான்னு சொல்லி பார்ப்போம், அது என்னதான் நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிதாங்க அந்த நாடக மேடைக்கு நேராக நினச்சிட்டாங்க கடந்து போய் கொண்டிருந்தாங்க. இது எங்கே நடந்துருந்தாங்க, ரஷ்யா தேசத்தில் மாஸ்கோங்கிற இதில் நினச்சது நடந்த ஒரு சம்பவம். அதில் வந்து மாஸ்கோங்க அந்த இடத்துல ஒரு திரை அரங்கம் ஒன்று இருந்தது. அதில் வந்து இப்படி இது வந்து ஒரு பெரிய நாடகம் போடுறாங்க. அதான் கிறிஸ்துவையும் நிந்தித்து தூஷிக்கும் அந்த நாடகத்தை நினச்சிடுறாங்க, போடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. சில பேர் வருத்தத்தோடு போகிறாங்க, ஐயோ இப்படிலாம் நடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் தானே உண்மையான தெய்வம், இதை அறியாமல் இப்படி ஆண்டவரை தூஷிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நினச்சிருங்க பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் பேர் இதை ஏன் போய் பார்க்கன்னு சொல்லி நினச்சிருங்க வீட்டில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் சந்தோஷத்தோடு போகிறாங்க. எதிர்ப்பாளர்கள்லாம் இதை எப்படியாவது நம்ம பார்க்கணும், எப்படி தான் அவர் நடிக்கிறாருன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அதில் ஹீரோவாக நடிக்கிறது அலெக்சாண்டர் ரோஸ்டெவ்னு சொல்லி ஒரு மனிதன். அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன். அந்த இதில் சேர்ந்தவன்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் இயேசுவை எப்படியாவது அவரை கீழே தள்ளி மிதித்து நம்ம இதுதான் இயேசு இல்லைன்னு சொல்கிறதுக்காக நான் நாடகம் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு சிந்தையோடு அவன் என்ன செய்தான், அந்த நாடக மேடைக்கு போனான். அவன் என்ன சொன்னான், அந்த அதில் வந்து இயேசுவின் பாத்திரமாக அவன் செய்தான், நடித்தான். ஜீசஸ்குள்ள ட்ரெஸ்ஸு எப்படி போடுவாங்களோ அதே போல் ஒரு நீண்ட அங்கியை அவருக்கு நீண்ட அங்கியை போட்டு
இயேசுவை போல் என்ன செய்திருக்காங்க, அந்த கதாபாத்திரமாக அவரை என்ன செய்தாங்க, அப்படியே அலங்கரிச்சிருந்தாங்க, ஜோடிச்சிருந்தாங்க. அப்போ அவன் அந்த இடத்துல அவன் நாஸ்திகன்தான். அப்போ அந்த இடத்துல நாடகத்தின் மேடையில் அவர் நடிக்கிறாரு. அந்த நேரத்தில் புதிய ஏற்பாட்டை என்ன செய்தாராம், வாசிக்க தொடங்கினாராம். அவர் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர் என்ன செய்யணும், புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய ஏற்பாடை என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. நிறைய பேர் அவன் வாசிக்க புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்து இதை வாசிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் வாசிக்க இங்கே ரொம்ப கைத்தட்டுறாங்க மக்கள். அதெல்லாம் பார்த்துட்டு சில வசனங்களை வாசிக்கிறாங்க. அந்த அவனுக்கு சொல்லப்பட்டது என்னன்னாக்கோ, நீ 5ஆம் அதிகாரத்தை நீ என்ன செய்யணும், வாசிக்கணும். ஆனால் ஃபுல்லாக நீ வாசிக்கக்கூடாது, கொஞ்சம் பகுதியை நீ என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிச்சுட்டு நீ என்ன பண்ணணுன்னா, உன் அணிந்திருக்கு இந்த அங்கேயே நீ என்ன செய்யணும், கழற்றி தூக்கி எறிஞ்சிடணும். உனக்கு ஜீசஸை போல் உன்னை நாங்கள் உருவாக்கி அனுப்பியிருக்கிறோம். இதை இப்போ கொஞ்சம் வாசிச்சுட்டே இருக்கும்போது நீ அதை என்ன செய்யணும், அங்கேயே எடுத்து தூக்கி வீசிடணும். வீசிட்டு அதுக்கப்புறம் கையில் என்ன செய்யணும், புகைப்பதற்கு என்னது பீடியையும் உள்ள அவன் இதெல்லாம் கொடுங்க, நான் இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி இவன் கேட்குறான். அவங்க சொல்லலை. இவன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவனால மேடையில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுறான். என்னென்னா, நான் எனக்கு அந்த அங்கேயே ஜீசஸுடைய ட்ரெஸ்ஸை போடுவீங்க, போட்ட பிறகு என் கையில் என்ன செய்யணும், கடைசியில் ஒரு சிகரெட் பாக்கெட்டையும் என்ன செய்யணும், இதையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அதே போல் அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டது. அவன் அப்படி அந்த நாடகம் நடிச்சிட்டு இருக்கும்போதே அவன் என்ன பண்ணணுன்னா, அந்த வசனத்தை வாசிக்கணும். ஓகேயா, அந்த வசனத்தை அவங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிச்சுட்டே இருக்கும்போது அவன் என்ன செய்யணும், அந்த அங்கேயே என்ன செய்யணும், அப்படியே தூக்கி போடணும். தூக்கி போட்டுட்டு தலையில் அணிஞ்சிருக்க இது தூக்கி போட்டுட்டு அவன் என்ன செய்யணும், அவங்ககிட்ட போய் எனக்கு பீடி தாங்கன்னு சொல்லி கேட்கணும். புகைப்பதற்கு எனக்கு பீடி தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த உல்லாசமாக அணிகிற தொப்பி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவன் கேட்கணும். உடனே ஓகேன்ட்டாங்க. என்னன்னா இழிவுபடுத்தணும் ஜீசஸை, கிறிஸ்தவத்தை, ஜீசஸை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறக்கு தான் இந்த நாடகம். அந்த நாடகத்தில் அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு ஆண்டு இழிவுபடுத்துகிற மாதிரி, அதுக்கப்புறம் வசனத்தை வாசித்த மாதிரி படித்த பிறகு கொஞ்சம் போது தான் வாசிக்க சொன்னாங்க. வாசித்து முடித்த பிறகு அவனுக்கு என்ன செய்யணுமா, கையில் ஒரு பீடியை கொடுக்கணுமா. அடுத்தாப்புல பீடி புகைக்கிற மாதிரி அவன் காட்சி கொடுப்பானா. தலையில் பெரிய தொப்பி, நவநாகரிகமான தொப்பி நான் அணிந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். மேடையில் ஏறிட்டான். ஏறி ஆண்டருடைய அங்கி போட்ட மாதிரி, ஜீசஸுடைய அங்கி போட்ட மாதிரி போட்டிருக்கிறான். அவன் என்ன செய்யறான், மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து 5ஆம் அதிகாரம் சொல்லி வாசிக்க ஆரம்பிக்கான். அந்த வசனத்தை வாசிச்சுட்டே இருக்கிறான். வாசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க நிறுத்த சொல்லியிருந்தாங்க. 10ஆம் வசனம் மாதிரி தான் நீ வாசிக்கணும், அதுக்கு பிறகு நீ வாசிக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவர் தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார், வாசிச்சுட்டே இருக்கிறாரு. அவரால் அந்த வசனத்தை வாசிக்க அவருடைய உள்ளம், அந்த கல்லான உருத இல்லம் என்னது தொடப்பட்டுச்சு. அதான் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகம் அவர்களுடையது, துயரப்படுகிற பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வசனங்களை வாசிக்க அவரால் என்ன செய்யல, நிறுத்த முடியலை. அவர் என்ன செய்கிறார், கடைசியில் 48 வசனம் வரை அவர் என்ன செய்கிறாரு, வாசித்து முடிச்சிட்டாரு. அவனை அவன் இந்த நாடகத்தில் மெய்மறந்து அப்படி வாசித்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதை பார்த்து கொண்ட ரசிகர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவன் கவனத்தை என்ன செய்கிறாங்க, திசை திருப்ப நினைக்கிறாங்க. எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, நீ வாசித்தது போதும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ திசை திருப்ப பார்க்குறாங்க.
ஆனால் அவர்களெல்லாம் என்ன செய்யல, ஒன்றுமே முடியலை. கடைசியில் அவன் வாஸ்து முடித்த உடனே அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே அந்த இடத்துல முழங்கால் படிட்டான். அந்த ஜீசஸுடைய அங்கேயே தூக்கி வீசலை, சிகரெட் பிடிக்கலை, தொப்பியை காட்டி வாங்கலை, சிகரெட்டு வாங்கலை. அவமதிக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் அந்த இடத்துல என்ன செய்யலை, காணப்படலை. சிகரெட்டோ அந்த நவநாகரிகமான தொப்பியும் அங்கே என்ன செய்யலை, காணப்படலை. காணப்படாதபடி அவன் என்ன செய்தானக்கு அந்த இடத்துலையே என்ன செய்தாங்க, முழங்கால் படிட்டானா. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அந்த சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்லணை போல என்ன செய்தானா, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டானா. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே இங்கே பெரிய ரசிகர்கள் அவ்வளோ பேரும், ஒரு பக்கம் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க ஏசப்பா அன்று வெற்றி சிறக்க பண்ணார்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இவன் நம்ம சொன்ன மாதிரி நடிக்கலையே, இழிவுபடுத்தலையே, ஜீசஸை இழிவுபடுத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கத்திட்டு நடக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே என்ன செய்கிறாங்க, அவர் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அந்த அந்த இதில் அந்த ஸ்க்ரீனை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. போதும், நாடகத்தை நிறுத்துங்க, இவன் நம்ம சொன்ன மாதிரி இந்த அலெக்சாண்டர் என்ன செய்யல, நடிக்கலை, அதனால் ஸ்க்ரீனை போடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அதில் நாடகத்தை நடிக்க வச்சு கொண்டிருந்த அந்த டைரக்டர் அவர் என்ன பண்ணார் தெரியுமா, முன்னாடி வந்துட்டார். ஏன்னா நாடகம் நின்று போச்சு, மக்களுக்கு பதில் சொல்லணும், இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவங்க கல்லறிவாங்க, பல கஷ்டங்களை அந்த நாடகத்தை நடத்துகிறவங்க என்ன செய்வாங்க, சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அவர் முன்னாடி சொல்கிறாரு, அலெக்சாண்டர் என்ன பண்ணிட்டார், அவருக்கு திடீர்னு சுகவீனம் வந்துட்டு, அதனால் இந்த நாடகம் நினச்சிச்சு நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. இப்போ அவர் எங்கே போயிருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலுக்காக, அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் அவரை நினச்சிருக்கிறோம், அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் ரஷ்யாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், மாஸ்கோங்கிற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்யணும், அந்த ரஷ்யாவில் என்ன செய்யணும், நடைபெறணும். ஆண்டு அறியாத ஜனங்கள், அறியாத ஏற்றுக்கொள்ளாதவங்கள்லாம் இப்படி நிறைய சம்பவத்தில் அந்த இடத்துல அவனை ஆட்கொண்டது யார் தான், ஏசப்பா தான். அலெக்சாண்டரை ஆட்கொண்டது ஏசப்பா தான். அவன் வசனம் வாசிக்க 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 அவன் இருதயம் என்னது, தொடப்பட்டது. அந்த வசனம் அது கற்குள்ளது, பட்டயம், அது அவன் இருதயத்தை என்ன சம்மட்டியாக என்ன செய்ச்சு, நொறுக்கிடுச்சு. வேத வசனம் ஒரு நாள் என்ன செய்யுது, வீணாய் திரும்பாது. அதை தன்னுடைய கிரியை செய்து முடிக்கிற அளவும் அந்த வசனமானது அது அப்படியே திரும்பிடும். அந்த கல்லான இருதயத்தை ஆண்டவர் நினைச்சாரு, அந்த வசனத்தின் மூலமாக பேசி சதையான இருதயமாக நினைச்சாரு, மாற்றினார். அது மாத்திரமல்ல, ஒரு புது அலெக்சாண்டர் ஒரு புதிய மனிதனாக நினைச்சாரு, உருவாக்கப்பட்டார், உருவாகினார். காரணம் என்னதான், அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய மலைப்பிரசங்கம். அந்த மலைப்பிரசங்கம் ஒரு கம்யூனிஸ்ட்காரனை, ஒரு நாத்திகவாதியை ஆண்டவர் எவ்வளோ தூரம் ஆண்டவர் தொட்டிருக்கிறாரு பாருங்களேன். வசனம் அவனோடு பேசியிருக்குது. அவர் பேசுகிற தேவன். அவர் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் சொல்லி வேத வசனத்தின்படியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்ற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக செய்கிற தேவன் நம் ஆண்டவர் மாத்திரம்தான். ஆண்டருக்கு விரோதமாக பாருங்க, தேவனுக்கு விரோதமாக ஒரு நாடகத்தின் மூலமாக பல மக்களை திசை திருப்பணும், இயேசுவை ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கணும் அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவங்க முயன்றாங்க. அதற்குன்னு சொல்லி ஒரு கதாபாத்திரத்தை அவங்க என்ன செய்தாங்க, தெரிந்தெடுத்தாங்க. ஆனால் எல்லாமே என்ன செய்ச்சு, வீணாய் போயிடுச்சு. அவங்களுடைய நினைவுகள்லாம் அப்படி பாழாய் போயிடுச்சு. ஆண்டவருடைய நினைவுகள் தான், ஏசப்பாவுடைய நினைவுகள் தான் என்னது, உயர்ந்தவைகள். அவர்
அந்த மனுஷனையே என்ன செய்தாங்க, அவன் நாடக மேடையில் ஏறின உடனே அத்தனை பேர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தாங்க. அதான் முடிவு பெறும்போது பாருங்க, யாருமே அவனை என்ன செய்யல, கைத்தட்டலை, என்ன செய்தான், கூச்சல் தான் என்ன செய்ய போட்டாங்க. ஆனால் அவனுடைய மனமாற்றத்தின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் அந்த வசனத்தின் மூலம் அவன் இருதயம் திருப்பப்பட்டதுனால பரலோக ராஜ்யம் என்ன செய்ச்சு, அவனை கைத்தட்டி அவனை சந்தோஷமாக என்ன செய்தாங்க, வரவேற்றாங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டுடைய வசனத்தை நம்ம நேசித்து வாசிக்கிறோமா? கல்லான இருதயத்தையும் சதையாக மாற்றக்கூடியது என்னதான், இந்த வேத வசனம். நம்முடைய இருதயம்லாம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருதயமாக தான் இருக்குது. அந்த இருதயத்தை திசை திருப்பணுன்னா, அந்த இருதயம் நல்வழிப்படணும்னா ஆண்டுடைய வசனத்தினால நம்ம இருதயம் என்ன செய்யணும், நிரப்பப்படணும். அனுதினமும் நம்ம வேதம் வாசிக்கிறோமா, செபிக்கிறோமா, அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமா? வேத வசனத்தை படிச்சியாமா? ஆண்டவர் உன்னோடு என்ன பேசினாரு இந்த நாளில்? உனக்கு ஆண்டவர் எப்படி பேசினாரு, எந்த வசனத்தின் மூலமாக பேசினாரு சொல்லி நம்ம கேட்கிறோமா? முதல்ல நம்மளை கேட்கிறோமா? ஆண்டவர் என்னோடு இந்த நாள் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம்? இல்லைன்னா செல்ஃபோனுக்கும் சீரியலுக்கு ஷார்ட்ஸுக்கு விரலினால் மேலே தூக்கி விட்டு அதுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? அது நம்மளை ஒரு நாள் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்காது. இந்த வசனம்தான் நம்மளை சாட்சியோடு என்ன செய்யும், நிற்க செய்யும். நம்மளை ஒரு புது மனுஷியாக மாற்றுகிறது இந்த வேத வசனம் மாத்திரம்தான். எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் பாருங்கள், அலெக்சாண்டர் ஒரு பெரிய பாவி தான். தேவனே இல்லை, ஆண்டரே இல்லை அப்படின்னு சொல்லினா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன். இன்றைக்கு அந்த நாடகத்தின் மூலமாக எல்லாரையும் இந்த கம்யூனிஸ்ட் நாடாக மாறணும், ரஷ்யா முழுவதும் கம்யூனிஸ்ட் நாடாக மாறணும்னு நினச்சான். ஆனால் அந்த ஆண்டவர் அவனுடைய நினைவுகள் எல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர் யார் தான்? ஏசப்பா மாத்திரம்தான். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. அவருடைய நினைவுகளும் வழிகளும் எப்படிது, உயர்ந்தவைகள். பாருங்கள், இன்றைக்கு அந்த மனுஷன் அலெக்சாண்டரை ஒரு உயர்ந்த மனிதனாக ஆண்டவர் மாற்றினார். மலை பிரசங்கத்தின் மூலமாக அவர் மாற்றினார். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் நம்ம சொல்கிறோம், நான் வேதாகமத்தை வாசித்து முடிச்சிட்டேன், வேத வசனங்களை நான் படிக்கிறேன், மனப்பாடம் பண்ணுறேன், என் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை நான் தியானிக்கிறேன், ஒரு வசனம் ஆண்டவர் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்குறோமா? நம்ம கேட்குறோமா? ஏசப்பா எனக்கு இன்றைக்கு பேசி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தாங்கன்னு சொல்லி கேட்டு அந்த வசனத்தை அன்றை முழுவதும் நம்ம அசை போட்டு தியானித்து அதன்படி நம்ம நடக்கிறோமா? ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. நம்ம இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுப்போம், ஏசப்பா அந்த வசனம் ஒரு நாள் நம்ம வெறுமையாக திரும்பி போகிறது இல்லை, நம்மளோடு வசனம் பேசும், நம்மளை ஆறுதல் படுத்தும், நம்மளை சமாதானப்படுத்தும், நம்மளை தலை தூக்கி நிமிர்ந்து வைக்கும். பயத்தோடு பயத்தின் ஆவியோடு இருக்கிற யாராக இருந்தாலும் வசனத்தை வாசிங்க, அது உங்களை என்ன செய்யும், பயத்தின் ஆவி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும். இந்த நாளில் நம்ம தீர்மானம் எடுப்போம், வசனத்தை அதிகமாக நேசித்து வாசிப்போம். அதுதான் நம்மளை வாழ வைக்கும். நம்மளை சமாதானத்தை கொடுக்கறது அந்த வசனம்தான், நம்மளை உயர்த்துகிறது இந்த வேத வசனம் தான், நம்மளை மேன்மைப்படுத்துகிறது இந்த வசனம், நம்மளை ஒரு புதிய மனிதனாக மாற்றுவது. ஒருவேளை பாவ சேற்றில் வீழ்ந்து கிடக்கலாம், பாவத்தை பாலை போல நீ பருகி கொண்டிருக்கலாம்,
அப்போ ஆண்டுடைய வசனமானது என்ன செய்யும்? கிரியை செய்யும். வசனமானது பேசும். அதனால் வேத வசனத்தை அதிகமாக நேசித்து வாசிக்கும் போது பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும். அன்றைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்புறதுனால அந்த ரஷ்யாவில் உள்ள அத்தனை பேர் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் எவ்வளோ சந்தோஷப்படும்? இன்னும் அந்த ரஷ்யாவில் இப்படிப்பட்ட மனமாற்றம் வேண்டும் சொல்லி என்ன செய்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்தில் வாழ்கின்ற, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்மிடத்தில் மனமாற்றம் இருக்குதா? நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வசனத்தை நிரப்பப்பட்டிருக்கிறோமா? சரி, மற்ற நாடுகளுக்காக, இந்த ரஷ்யாவுக்காக நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்வோம்? ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, அதுவும் இயேசுவால் வசனத்தில் நிரப்பப்படணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அப்படி தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசின உங்களுடைய கதைகளுக்காக, வேத வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் யாரும் சும்மா இருக்கக்கூடாதுப்பா. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் ராஜா. ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுற ஞானவான்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா ஆண்டவரே. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் தைரியமாக நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முதலாவது நம்ம ஆயத்தப்படுவோம். வேத வசனத்தினால என்னை நிரப்புங்கப்பா. நம்ம நிரப்புனா தான் நம்ம சாட்சியாக அங்கே போய் என்ன செய்ய முடியும்? ஆத்மா ஆதாயம் பண்ண முடியும். ஏசப்பா, அப்படியாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படுக்கிற ராஜா, அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.